ரொம்ப தப்பான ஒரு தத்துவத்தையும் வரைமுறையும் உங்களுக்கு சொல்லி வைத்து விட்டு சென்று விட்டார்கள். என்ன அப்படின்னா, நீ சாக போற காலத்துல அப்புறம் நீ கை காலுக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கீழே கீழே விழும்போது அப்புறம் உனக்குன்னு ஒரு சொம்புல தண்ணி மோந்துட்டு வர கொடுக்க யாரா இருக்கா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. இப்ப கல்யாணம் பண்றத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. என் பொண்டாட்டி தான் என்னை காப்பாத்துவா, என் புருஷன் தான் என்னை காப்பாத்துவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க, குழந்தைய பெற்றுங்க, ஆனா கல்யாணம் பண்றவ கடைசி கூட வரமாட்டான்ற நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி தாலி கட்டணும். பிள்ளைங்க டைம் வரும்போது எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களும் இப்படித்தான், இந்த படைப்பு இப்படித்தான், இந்த பிள்ளைங்க எனக்கானது இல்லைன்றத உணர்ந்து குழந்தை குட்டியை பெற்றுக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துனால இந்த பிள்ளைங்க நாளை பின்ன என்னை நல்லா பார்த்துப்பான்னு நான் நினச்சேன்னா அது என் முட்டாள்தனம், அது என் அறியாமை. அவனுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல, எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையாதுன்றதை புரிஞ்சு சொத்து சேர்த்து வைங்க. அவன் மொத்தத்தை எடுத்துகிட்டு போனாலும் வலிக்காது உங்களுக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன நல்லா பார்த்துப்பா. எப்படி? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அவர் என்னையே நல்லா பார்த்துப்பாரு, 3 வேளை சோறு போடுவார். வலிக்கும். நாளை பின்ன ஏதாவது மாறு. எப்படி நாளைக்கு என்ன சீன் எழுதிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது நாளைக்கு என்ன சீன் எழுதிருக்குன்னு. ஒவ்வொரு சீனும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு சீனும் நடக்கும்போது கவனிக்கிறேன், ஜஸ்ட் கவனிக்கிறேன். இறைவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னு யாருக்குங்க தெரியும்? என்னால் முடிந்தது என்ன? இந்த உடல் எனது கிடையாது, இந்த வாழ்க்கை எனது கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றதை உணர்ந்து தவறு செய்யாமல் அறத்தின் வழியில கவனமா வாழ்றேன். அறத்தின் வழினா என்ன? ஆத்திச்சூடி படிச்சுட்டே வாழ்றது இல்ல. நீங்கள் சந்தோஷப்படுவதற்காகவும் பிறர் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் எந்த ஒரு உயிரும் பாதிப்பில்லாமல் நீங்கள் செய்ய செயலுக்கு பெயர் என்ன? அறம் அல்லது தர்மம். தானம்னா பொருளா கொடுக்கிறது, தர்மம்னா வாழ்ந்து காட்டுறது. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்னன்னா, பிறப்பிலிருந்து இறப்பு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டாச்சு. இது எதனால் நிர்ணயிக்கப்பட்டுச்சு? போன ஜென்மத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜென்மம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க கவனமா வாழலைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான ஸ்கிரிப்டை இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த புரிதல் இல்லாம இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஒவ்வொரு சீனையும் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அடுத்த ஜென்மத்துல நீங்க என்ன அனுபவிக்கணும்ன்றதுக்கு உண்டான ஸ்கிரிப்டை உங்க தலையெழுத்த உங்க கையாலேயே எழுதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். போன ஜென்மத்துல தெளிவு இல்லாதனாலதான் இப்ப இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்திலையும் தெளிவு இல்லைன்னா அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்திலையும் தெரியலனா அதுக்கு அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம் தெரியலனா மனித உடல் கிடைக்குமானே தெரியாது. திருமூலர் திருமந்திரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார், பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாகவும் பிறப்பாய். திருமூலருக்கு மேல இன்னைக்கு தெளிவான ஆளுங்களை பார்க்க முடியுமா? ஓரணுவை ஈரணுவாக பிளந்து, ஈரணுவை மூவணுவாக பிளந்து, 3 அணுக்களை லட்சம் அணுக்களாக பிரிச்சு உள்ள போய் அங்க என்ன இருக்குன்ற உண்மையை பார்த்துட்டு வெளியில வர்றாரு. இது என்ன? இது எப்படி சொல்றது? அவர் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாரு? அப்பேற்பட்ட ஞானம் பெற்ற திருமூலர் தெளிவாக எழுதுகிறார், அடுத்த பிறவி மிகவும் கொடூரமாக இருக்கும், அடுத்த பிறவி மிகவும் மோசமானதாக இருக்கும். அதனால் இந்த பிறவி கொடுக்கப்பட்டதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள். 10 வீடு கட்டுறதுல பிரச்சனை இல்லை, 10 வீடு கட்டும் போது இது என்னது இல்லைன்ற நினைப்போட கட்டணும். அப்போதான் அந்த வீட்டில் 4 பேர் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு வலிக்காது. இங்கே எப்போ வலிக்க ஆரம்பிக்குதோ வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அமைதியும் ஞானமும் எதை தெளிவாக சொல்கின்றது என்றால், எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையானதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று மட்டும்தான், நடப்பது மட்டும்தான் நடக்கும். அதை உங்களால் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு பக்குவம் உங்களுக்குள் வர வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை. அடுத்த ஜென்மம் வந்ததுனா தான் நிஜம். இப்போ உங்களுக்கு எது நிஜமா இருக்கு? இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய இந்த நொடி, இந்த நிமிடம் மட்டும்தான் நிஜமாக இருக்கிறது. இந்த நொடி, இந்த நிமிடத்தை தெளிவாக எப்போது நீங்கள் வாழ கற்றுக்கொள்கின்றீர்களோ அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று கிடையாது. நீங்க எவ்வளோ பிஸியான ஆளா வேணா இருங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக வேண்டுமானாலும் இருங்கள், அது மேட்ரு கிடையாது. ஆனா இந்த உண்மையை தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த உண்மையை தெளிவா புரிஞ்சுக்கணும்? பிறப்பிலிருந்து இறப்பு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அடுத்தடுத்த சீன் எதுன்றது எழுதிட்டாங்க. இதை தெளிவில்லாம, அப்படின்னா என்ன, விழிப்புணர்வு இல்லாமல் இந்த விஷயங்களை போய் நாம் அணுகக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும்
100% புரிதலோடு காரணத்திற்காகத்தான் இது நடக்கிறது என்று உள்ள ஏத்துக்கணும், வெளியே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இப்படித்தான் வாழணும். உங்களை துறவரம் போயிருங்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போயிருங்க, குழந்தைங்களை விட்டுட்டு போயிருங்கன்னு நான் சொல்லலை. அது ஒரு வகை. துறவரம் என்பது இறைவனை அடைவதற்குண்டான இன்னொரு வகை. இல்லறத்தில் இருந்து கொண்டும் இறைவனை உங்களால் 100% அடைய முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கும்போது துறவரத்தில் இருக்கிறத விட கஷ்டம். ரெண்டையும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணணும். இந்த பக்கம் பொண்டாட்டி கடமையை செய்யும்பா, இந்த பக்கம் மனம் என்ன சொல்லும், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும்னு சொல்லும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடமையும் செய்யணும், பொண்டாட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உள்ளுக்குள்ளே இதெல்லாம் உண்மைன்ற தன்மையோடு இருக்கணும். இது எப்பேற்பட்ட வேலை இது. இன்னைக்கு இதெல்லாம் கேட்குற மாதிரி கேட்டிங்கனாலும் நாளைக்கு மறந்துடுவீங்க, நாளான்னைக்கு பிஸி ஆயிடுவீங்க. இந்த மாயை உங்களை அப்படித்தான் பண்ணும். உங்களை நான் என்ன சொல்கிறேன், டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. நீங்கள் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகத்தில் யார் உட்காந்து கண்ணை மூடி முத்திரை வைத்து சின்முத்திரையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னா சத்தியமாக பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்கிற வாழ்க்கையவே தியானமாக மாற்றிக்கிங்கன்றேன். அது என்ன வாழ்கிற வாழ்க்கையவே தியானமாக மாற்றிக்கிறது? ஒரு செயல் செய்யும்போது, ஒரு விஷயம் நடக்கும்போது விழிப்பாக இருக்கணும். அதான் தியானம். விழிப்பாக தெளிவாக இறைவன் ஒரு காரணத்திற்காகத்தான் இதை பண்றாருன்னு நினைச்சு ஒவ்வொரு வேலையும் நீங்க செய்யணும். சில நேரத்தில் மனசு ஏத்துக்காது, வலிக்கும், ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு எப்ப வந்துருச்சோ வந்த வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இதற்கு பேர் தான் வள்ளலார் ஆன்ம லாபம் என்று கூறுகிறார். ஆன்ம லாபம்னா என்னன்னா, நீங்கள் அடைய வேண்டிய மாபெரும் லாபம் என்ற ஒன்று இருக்கிறது. அது பொன்னோ பொருளோ பணமோ தங்கமோ வைரமோ அல்ல. அது மாயை, அழிந்து விடும், அதையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஆன்மா அடையக்கூடிய லாபம், அந்த லாபத்திற்கு பேர் ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபத்தை அடையணும்னா உடல் இருந்தால்தான் அடைய முடியும். உடல் இருந்து தர்மம் செய்தால்தான் அடைய முடியும். தர்ம வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால்தான் அடைய முடியும். அறம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும்.